ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே பாவக்காய் கசப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு செய்யும்போது பாவக்காய் குழம்பை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கசப்பே தெரியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாவே போதும். இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதே கடாயிலேயே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 10-15 பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஆயிலே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது தான் இந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போது இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைய இது நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மசாலா நல்லா வதங்கணும். அந்த மாதிரி செய்யும்போது தான் இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் திக்கான கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நாம் வதக்கி வச்சுருக்க அந்த பாவக்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாவக்காவை நம்ம ஏற்கனவே ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால 50% அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நாம் கொஞ்சம் நேரம் வேக வச்சாவே போதும், பாவக்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் மேலே ஆகிருக்கு. பாவக்காய் நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது கூட சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை வேக விட்டுடலாம். புளியோட பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு போய் கிரேவி நல்லா திக்காக வரணும், அந்த அளவுக்கு இதை வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவி நல்லா திக்காகி வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான கசப்பே இருக்காது இந்த பாவக்காய் குழம்பு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.